வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் வாழைக்காய் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஒரு 3/4 பதம் வேக வச்சு ஒரு 3 வாழைக்காயை நான் அந்த மாதிரி கேரட் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு நான் 1 கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். சோம்பு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், ஒரு 5 பல் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா 3ஐயும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், கொத்தமல்லி. வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிற பொருளை போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே அந்த பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காயை இது கூட போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட தேவைப்படுறவங்க மஞ்சள் போடுங்க, நான் போட்டுக்கல. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் காரக்குழம்போட, ரசம் சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.